பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு கார்த்திக் என் சுவாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு எதிர்கட்சி தலைவரும் அதிமுகவோட தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுவும் குறிப்பா அமித்ஷா அவர்கள் சந்திப்பு நிகழப்போவதா செய்திகளும் வருது. ஏன் இந்த திடீர் டெல்லி பயணம்? இதுக்கு பின்னாடி ஏன்னா பார்த்திருப்போம் செங்கோட்டையன் அவர்களோட ஒரு பிரச்சனை, அப்புறம் டிடிவி பதவியிலர்கள், ஓபிஎஸ் வெளியில போனது, இதை ஒட்டி இருக்குமா இல்ல அதை தாண்டி வேற என்ன பேச போறாங்க? அது எதிர்கட்சி தலைவர், அதிமுகவின் பொதுச் செயலாளர், இதையும் தாண்டி பாஜகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் அங்கமா இருக்கக்கூடிய திரு எடப்பாடி அவர்கள் என்டிஏவில் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்களை சந்திக்க போகிறார். இதை நம்ம அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா அவர் ஏற்கனவே கூட்டணிக்கு வரும்பொழுதும் அமித்ஷா அவர்கள் வரும்பொழுதும் எடப்பாடி அவர்களும் சேர்ந்து அறிவிச்சாங்க. அதுக்கப்புறமும் தொடர்ச்சியா அது சம்பந்தமான வேலைகள் நடக்கிறது. ஆனா இவரு இப்ப நடக்கக்கூடிய குழப்பங்கள், ஏன்னா யாரை எது கேட்டாலும் உடனே அவங்க என்னன்னா டெல்லி போறோம், நாங்க அமித்ஷாவை பார்த்தோம், இவரை பார்த்தோம், அவரை பார்த்தோம்னு சொல்லி இங்க செய்திகள் கிளப்பி விடுறதும், சோ கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்கிற மாதிரி சில செயல்பாடுகள் நடக்கிறதும், அது இங்க கூட்டணிக்கு ஆரோக்கியமானது அல்ல அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். முதல்ல அந்த குழப்பத்தை தீக்கணும், என்ன நடக்குதுங்கிறத போய் பேசணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, துணை ஜனாதிபதியாக ஒரு தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சோ அவருக்கு போய் வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா. மூணாவது, இங்க பல கட்சிகள் அடுத்து கூட்டணிக்கு யார் வருவாங்க போவாங்க அப்படின்னு முன்னையே திரு அமித்ஷா அவர்கள் சொன்னாங்க. பெரிய கட்சிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னும் நிறைய கட்சிகள் நம்ம கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நம்ம எல்லாம் காத்திருப்போம்லாம் நிறைய சொன்னாங்க அவரும் திரு எடப்பாடி அவர்கள். இப்ப அது சம்பந்தமான ஆலோசனைகள், அடுத்து கூட்டணி யாராவது வந்தா என்ன பண்ணலாம், எத்தனை கொடுக்கலாம், என்ன பண்ணலாம்ன்ற ஒரு பேச்சுவார்த்தையா இருக்கலாம். இது மெயின் ஃபேக்டரா பாக்குறேன். இதுல அதிமுக தலைவர்கள் ஏற்கனவே போய் சில பேர் பார்த்தாங்க, அதனால பயந்து போய் இவர் பார்த்துட்டாருன்னு இங்க ஒரு ஊடகங்கள் கிளப்பி விடுறாங்க. ஆனா இப்போ திரு எடப்பாடி அவர்கள் தமிழகத்தை பொறுத்த மட்டும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்க சொல்லப்பட்டவர், அறிவிச்சிட்டாங்க. அண்ணாமலை அவர்களும் சரி, நயினார் அவர்களும் சரி, அமித்ஷா எல்லாருமே சொன்னது அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற லெவல்ல இருக்காங்க. சோ அடுத்து நம்ம தேர்தலை என்ன பண்ணணும் வரக்கூடிய தேர்தல்ல அப்படிங்கிற ஒரு முக்கியப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையை இவர் தான் நடத்த முடியும். இவருக்கு கீழே இருக்கவங்களோ கூட இருக்கவங்களோ நடத்த முடியாது. அதே நேரத்துல இப்ப காங்கிரஸ், பாஜக எல்லாம் தேசிய கட்சிகள், அவங்கள பொறுத்த மட்டும் மத்திய தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் மாநிலம் எப்பவுமே கேட்கும். எப்பவுமே அதான் முறை, அவங்க வழிகாட்டுதல் பண்ணுவாங்க, அதை வச்சு அவங்க நடப்பாங்க. சோ அதனால அவர் டைரக்டா அங்க பேசுறதுக்காக போயிருக்காரு. இது பல வருஷமா இங்க நடக்கிறது தான். கருணாநிதி அவர்கள் காலத்திலேயே 2009 எல்லாம் இவர் டெல்லிக்கு போய் பேசிட்டு வருவார். அவர் தான் டெல்லிக்கு போய் பேசினாரு. அப்புறம் பதவி சம்பந்தமா பேசினாரு, பசங்களுக்கு பதவி வாங்குறத பேசினாரு. நடுவில் மிரட்டுறதுக்கு மட்டும் தான் அவங்க இங்க ஆரம்பிச்சாங்க அறிவாலயத்துல. மற்றபடி அவங்க தான் போனாங்க. அப்போ ஒரு கூட்டணி கட்சி தலைவர் என்ற முறையில் அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இன்னொன்னு, இந்த கூட்டணியில குழப்பங்கள் இங்க இருக்குன்றாங்க. அவருடைய உட்கட்சி பிரச்சனை அது. உள்ள இருக்க செங்கோட்டையன் சொல்றதா இருக்கட்டும், மற்றவங்க சொல்றதா இருக்கட்டும், அது உட்கட்சி முழுக்க அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனை. ஸோ அது சம்பந்தமா திரு அமித்ஷா அவர்களும் அவர் பேசுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவர் தெளிவா ஆரம்பத்திலிருந்து திரு எடப்பாடி அவர்கள் ரொம்ப தெளிவா முடிவெடுத்து, இவர் வேணும், இவர் வேண்டாம், இவர் இருக்கட்டும், இவர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில திறமையா கையாண்டவர். ஓபிஎஸ் அவர்களை வெளியே போகும்போதும் சரி, மற்றவர்கள்லாம் வெளில போகும்போதும் சரி, ரொம்ப திறமையா கையாண்டு தன்னுடைய கட்டுக்கோப்பா தன்னுடைய கைக்குள்ள வச்சிருக்காரு. ஸோ அவர் செங்கோட்டையன் சொல்லிட்டாரு 10 நாள் டைமுங்கிறதுனால பயந்து பேசுறதும், மற்றவங்க சொல்லுவாங்கன்னு பயப்படுறதும் அந்த மாதிரி ஆளு கிடையாது. அதனால அவருடைய டெல்லி பயணம் கூட்டணி அடுத்த கட்ட நகர்வை நோக்கித்தான் இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல செங்கோட்டையன் போன்றவர்கள் அங்க போகும்போது பார்த்துட்டு வந்திருக்காங்க, அவரை மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்ன பேசுனாங்க தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதாவது இந்த கூட இருந்துட்டு அவர் அங்க டீ கேட்டாரு, அதுல சர்க்கரை கம்மியா இருக்குன்னாங்க, பக்கத்துல இருந்து எடுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் பல பேர் இருக்கிறாங்க. ஆனா பல ஊடகங்கள் பேசும். நம்ம என்ன சொல்றோம்னா, அவங்க என்ன பேசுனாங்க ஏதுங்கிறது அபிஷியலா இதற்கு யாருமே சொல்லல. கட்சி ரீதியா எந்த ஒரு தகவலும் கொடுக்கவில்லை. அப்போ அவரு ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அங்க போயிருக்காங்க, மரியாதை நிமித்தமா பார்த்திருக்காங்க, கிளம்பி போயிட்டார். அவ்வளவுதான். இந்த ஒரு படத்துல ஒரு காட்சி வரும். திரு நெப்போலியன் அவர்கள் நடித்த படம் நினைக்கிறேன்.
ஒரு பெண்ணை உட்கார வச்சு சும்மா டான்ஸ் தெரியுமான்லாம் கேட்டுட்டு போனை போட்டுட்டு வெளியில இருக்கவங்க பயந்து போய் உண்மையை சொல்லிட்டான்னு பயந்துருவாங்க. அப்போ அவர் சொல்லுவார் ஒரு டைலாக், மத்தவங்க எல்லாம் வந்து என்னென்னவோ பண்ணுவாங்க, நாங்க வெறும் தூரக்கேந்து பொண்ணை காட்டியே எப்படி உன்னை பிடிச்சிட்டோம் பத்தியா, அந்த மாதிரி போட்டோ மட்டும் தான் வருது. செங்கோட்டையன் அவர்கள் போய் பேசுறாருன்னு ஒரு போட்டோ, அதுவும் அபிஷியல் இல்ல, இது முன்ன அப்போன்றாங்க. இவர் போய் டெல்லிக்கு போனாருன்னு ஒரு போட்டோ வருது. சம்மந்தம் இல்லாம செய்திகளை கோத்து ஒரு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இங்க கூட்டணி பிரச்சனை, அங்க போயிட்டாங்க இங்க போயிட்டாங்க கலப்புறாங்க. சோ அதை எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக இவர் இந்த முறை போயிட்டு இதுதான் ஃபைனல், பாஜக அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இப்படி நாங்க பண்ண போறோம் அடுத்த கட்டம் என்று சொல்லுவார். இதைத்தான் கண்டிப்பாக நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எடப்பாடி அவர்களை நன்கு அறிந்த வரைக்கும் எத்தனை பேர் யார் மிரட்டினாலும் என்ன சொன்னாலும், அதாவது மிரட்டல்னு நான் சொல்றது வந்து செய்திகள் மூலமா இவங்க பிரிஞ்சுட்டாங்க உடைஞ்சிட்டாங்க அப்படின்லாம் எவ்வளவுதான் செய்தாலும் அவர் அதற்கெல்லாம் கலங்க மாட்டார். கண்டிப்பாக பேசிட்டு வந்து தெளிவா ஒரு அறிக்கை கொடுப்பார் அப்படின்னு நம்புறேன். அடுத்தது விஜய் அவரோட கிட்டத்தட்ட கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டாருன்னே நம்ம பார்க்கலாம். முதல் கட்டமா திருச்சி, பெரம்பலூர், அரியலூர்ல வந்து ரோட் ஷோ ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம உண்மையாமே டிவிகளை பாக்குறப்ப அவ்வளோ பெரிய இளைஞர்களோட கூட்டம், அவ்வளோ பேர் வந்து நிக்கிறாங்க. சோ அவரோட கேம்பெயின் ஸ்டார்ட்ட எப்படி பாக்குறீங்க ஒரு அரசியல் இமேஜா? நல்ல ஒரு ஸ்டார்ட் தான். பட் அவர் ஸ்டாண்டு தான் சரியில்லை. ஸ்டார்ட் நல்லா இருக்கு. அதாவது ஊர் ஊரா போறாரு. இந்த திருச்சியில ஒரு இடத்துல பேசுறேன் அப்படிங்கிறாரு. அடுத்து வேற ஒரு இடத்துக்கு போய் பேசுறேன் அப்படிங்கிறாரு. இதுல வரிசையா பார்ப்போமே அவருடைய நிலைப்பாட. ஸ்டார்டிங்ல அவர் போனதுல இருந்து சொல்றேன், வீடியோ வந்ததுல இருந்து செய்திகள். இவர் வந்து கொள்கை தலைவர் ஈவேரா அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் வச்சிருக்காரு, எங்களுடைய கொள்கை தலைவர். அவர் கட்சியில வரிசையா ரோட்ல நின்ன மகளிர் அணி எல்லாம் விஜய் வந்து எங்க கடவுள், கடவுளுக்கு தான் பூர்ண கும்பம் எடுப்பாங்க, நாங்க அதனால எங்க தெய்வத்துக்கு பூர்ண கும்பம் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. சரி, அப்ப கொள்கை தலைவர் எதுக்கு வச்சிருக்காரு, அவரை எதுக்கு இவர் கொள்கையை விளக்குனாரா மக்களுக்கு, அவரோட ரசிகர்களுக்குன்னு தெரியல. சரி, இவர் வந்து முதல்ல சொன்னது விஜய் முதல்வராக்க வருபவர்களை கூட்டணிக்கு சேர்ப்போம்னு புஷி ஆனந்த் வந்து எல்லாருமே நிறைய அப்பப்ப அறிக்கை எல்லாம் விட்டாங்க சைட்ல. அது ஒரிஜினல், இதெல்லாம் நிறைய அறிக்கை விட்டாங்க. ஆனா அங்க வந்த என்ன சொல்லணும்னா, அந்த ரசிகர்கள் என்று வந்த அந்த பசங்க, கட்சி துண்டு போட்ட பசங்க, கூட்டணின்னு வந்தா நாங்களே அவருக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே சொல்றாங்க. கூட்டணின்னு வந்தா நாங்க வாக்களிக்க மாட்டோம், அவர் தனிச்சுதான் நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இவர் அடுத்த கட்டம் கூட்டம் நடக்கிறதுக்கு ஒரு இடம் பிக்ஸ் பண்றாங்க. 3 இடம் மீட்டிங்னு, ஒரு இடம் அவரால் போக முடியல, ஏன்னா லேட்டா வந்துட்டாரு, கூட்டம் வந்து அங்க இருந்து நகர முடியல அவரால். ஸோ அதனால வந்து அவர் வந்து இது பண்ணல, கூட்டம் அங்க நடத்த முடியலன்றாங்க. சரி, அங்க இருக்கிற உட்கார்ந்து இருந்த அந்த அரங்கத்துல இருந்த மக்களுக்கு ஒரு உள்ளரங்கத்தை காட்டுறாங்க, இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருந்தாங்க, அவர் வரேன்னு சொன்னாரு, வரலன்னு. வெளியிலேயே இருந்திருக்கலாம். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, அந்த நிர்வாகிகள் எங்களுக்கு இன்ஃபார்ம் கூட பண்ணல, வரவே இல்லை, நாங்க காத்திருக்கோம் நடராத்திரி வரைக்கும், அவர் அப்படியே போயிட்டாரு, இங்க வரலையா, இப்பதான் எங்களுக்கு சொல்றாங்கன்றாங்க. ஒரு நிர்வாகிகளுக்கு சரியான கம்யூனிகேஷன் கூட பண்ண முடியாம இவங்க என்ன பூத் லெவல்ல கமிட்டி அமைச்சு இவங்க வேலை செஞ்சு வரப்போறாங்க. சரி, அடுத்தது இவருக்கு வந்து இவர் அந்த கூட்டம் அங்க இருந்த மக்கள், அதுல ஏகப்பட்ட பேர் திரு சீமான் அவர்கள் வந்து ரொம்ப கொச்சையா பேசுறது, அசிங்கமா பேசுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சில்வடு பசங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப மோசமா பேசுறாங்க. இப்ப இதுதான் அவர் கற்றுக் கொடுக்கிற ஆரோக்கியமான அரசியலா? இப்போ சீமான் அவர்கள் மேடையில கேட்கிற கேள்விகள், ஐயா நீ பேப்பர் வச்சு படிக்கிறிய, நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லலையே, இப்படி ஒரு கொள்கை ரீதியான கேள்விகள், அரசியல் ரீதியான கேள்விகளா நீங்க பார்க்கலாம். ஆனால் இவங்க ரொம்ப பர்சனலா, அந்த வந்திருக்கிற கூட்டத்துல இந்த பசங்க ரொம்ப பர்சனலா எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. சரி, அடுத்து இந்த கூட்டம் நிறைய வந்ததுன்னு சொன்னீங்களா, ஒரு மெகா கூட்டம் வந்தது நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை நம்ம சொல்றோம். நிறைய பசங்க, ஸ்கூல் பசங்க, இன்னைக்கு சனிக்கிழமை ஸ்கூல் லீவு, நாங்க வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் பசங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஸ்கூல் பசங்க தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டுக்கிட்ட எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வண்டி கிளம்புது ஊர்ல, பக்கத்துல வண்டி வருது, வாடா போயிட்டு வரலாம், விஜய் பாட்டு வரலான்னு ஒரு ரசிகர் மன்ற தலைவர் கூப்பிட்டாருன்னா, ரசிகர்கள் அந்த பசங்க தான், +1 +2 10th யாரா இருந்தாலும் ஓட்டா மாறாதுங்கிறீங்களா? எல்லாருமே என்ன சொல்றாங்க, ரைட் கூட்டம் எப்படி ஓட்டா மாறாது அப்படிங்கிற முடிவு எப்படி எடுக்கிறீங்க? இல்ல, அந்த பசங்களுக்கு ஓட்டு கிடையாது இல்லையா, பசங்களுக்கு முதல்ல ஓட்டு கிடையாது. நீங்க வந்த பசங்க வந்து இப்போ 2 லட்சம் பேர் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதுல ஒரு 40,000 பேர் சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்கன்னு ஒரு கணக்கு வச்சுக்கங்க. 40,000 ஓட்டு அங்கேயே காலி. 2 லட்சத்துல 40,000 ஓட்டு காலி. சரி, அவங்க சொல்லி அவங்க அப்பா அம்மா ஓட்டு போடுவாங்க, அந்த 2 ஓட்டு எங்களுக்கு கிடைக்குங்கிறதெல்லாம் இல்ல.
ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பசங்க ரசிகர்ல வந்து போறாங்கன்னா அவங்க ஏற்கனவே வேற ஒரு ரசிகரா இருக்கணும், வேற கட்சிகள்ல இருந்திருப்பாங்க, இத்தனை வருஷம் வேற ஒரு 2 கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, 4 கட்சியை பார்த்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும். இந்த பசங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால வந்து அம்மா அப்பா ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது வந்து 100%லாம் எங்கேயுமே சொல்ல முடியாது. யாரும் ஒத்துக்கவும் மாட்டாங்க. அப்படிதான் அம்மா அப்பாவும் வந்திருப்பாங்க. அப்ப அவங்களும் அந்த கூட்டத்துல ஒண்ணுதான். அப்ப அந்த அம்மா அப்பா வந்திருந்தா அந்த 2,00,000த்துக்குள்ள தான் அவங்க. தனியா வந்திருந்தா அதெல்லாம் வந்து கணக்குல வரும். சரி. இப்ப இந்த மக்கள் வந்து வந்த கூட்டம் ஓட்டா மாறுமா? திருச்சியில நடக்கிற அந்த இடத்துக்கு ஒரு அ பெண் ஒருத்தங்க பேட்டி குடுத்தாங்க. நாங்க கோயம்புத்தூர்ல இருக்கோம். விஜய பார்க்கலான்னு வந்தோம்ன்னு சொன்னாங்க. அப்ப அந்த 2,00,000 ஓட்டும் திருச்சி மக்கள் இல்லை. அது கோயம்புத்தூர்ல இருந்தும், மற்ற மாவட்டங்களில் இருந்தும் வந்தவர்கள். அப்ப அதுவும் போச்சா? 40,000 அந்த சின்ன பசங்க ஓட்டு போச்சா? அந்த வெளியூர்ல இருந்து வந்தவங்க ஒரு 20,000, 30,000 ஓட்டு போச்சா? சரி எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கங்க. ஒரு 75,000 கணக்கு வச்சு கழிச்சிருங்க. 1,400,000 தான். சரி அந்த 1,400,000ம் உங்களுடைய கொள்கைகளை தெரிந்து உங்களுக்கு ஓட்டு போட்டு கண்டிப்பாக வருகிறார்கள், வர வைக்கிறார்கள் உங்களை அப்படின்னு வச்சுக்கிட்டா அவங்க எத்தனை மாவட்டம்? இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து கழிச்சா மாதிரி இவங்க எல்லாரும் எத்தனை மாவட்டத்துல இருந்து வந்தாங்களோ எல்லாத்தையும் கழிச்சு மொத்தமா சேர்த்து எடுத்து போட்டு பண்ணீங்கன்னா அந்த ஊர்ல இவங்களுக்கு இருக்கிற வாக்கு எவ்வளவு? இதை கணக்கு பண்ணீங்கன்னா இவருக்கு ஜெயிக்கிற அளவு வராது, பிரிக்கிற வாக்கு வரலாம். ஆனா ஜெயிக்கிற அளவு வாக்கு இவருக்கு வருமாங்கிறது டவுட். இவர் அடுத்த கட்டம் சரியாக செய்தால் வரும். அது என்ன சொல்றேன், ஒரு A4 பேப்பரை கையில வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. பேசி முடிச்ச உடனே அவர் கொடுக்குறாரு, அடுத்த பேப்பர் அங்கிருந்து எடுக்கிறாரு. இதை பேசி முடிச்சுட்டேன்னு கொடுத்துட்டு அடுத்த பேப்பர் எடுக்கிறாரு. அப்போ உங்களுடைய கொள்கைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை, மக்கள் பிரச்சனைகளை A4ல எழுதி வச்சுக்கிட்டு என்ன கேட்கிறேன்னா, ஸ்டாலின் அவர்கள் மக்கள் கிராம சபையெல்லாம் நடத்தினாங்க. நம்ம பார்த்திருப்போம். போன முறை 21க்கு முன்ன அப்போ வந்து கிராம சபை கூட்டங்கள்லாம் பண்ணி நடத்தினார் கட்சி ரீதியா போய். மனுக்கள் வாங்குறேன் மக்கள்கிட்ட. அப்ப எனக்கு எல்லாத்தையும் பிரச்சனைகள்லாம் எனக்கு கொடுங்க. ஆட்சிக்கு வந்து 15 நாள்ல தீர்ப்பேன், 1 மாசத்துல தீர்ப்பேன்லாம் சொன்னார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பவே அவர்கிட்ட நமக்கு வீடியோ எவ்வளவு செய்திகள் ஊடகங்கள்ல நம்ம பார்த்தோம். ஊடகங்கள்ல. ஐயா எங்கள கருணை கொலை பண்ணுங்கயான்னு ஒரு அம்மா சொல்லும்போது நன்றிம்மான்னு சொல்றாரு. இன்னொருத்தங்க கறவை மாடு கேட்கறாங்க. அவங்க வந்து கணவரை காணோம்னு தேடி பிடிக்கின்றாங்க. இப்படியெல்லாம் நடந்தது. அதுவும் அவர் கையில பேப்பர் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே, அவர் கையில பேப்பர் குடுத்து பேசும்போதே மக்கள் பிரச்சனை பேச முடியல. மக்கள் பிரச்சனை சரியா அங்க பேச முடியல. இவர் என்ன பேசினாரு? திருச்சி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை பேசினாரா? திருச்சியில உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. வாய்க்கால் பிரச்சனை இருக்கு, மழைநீர் பிரச்சனை இருக்கு, குடிநீர் பிரச்சனை இருக்கு, மின்சார பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு இந்த ஊர்ல வணிகம் செய்ய முடியல, கடைக்காரங்க வச்சா பிரச்சனை இருக்கு. உங்களால இந்த இடத்துல போக்குவரத்து சரியா இல்ல, உங்களுக்கு வண்டி சரியா இல்ல, உங்க ஊர் பக்கம் அப்படின்னு பிரச்சனை பேசினாரா? ரேஷன் கடையில அரிசி கிடைக்கலன்னு பேசினாரா? எதை பேசினாரு? பள்ளிக்கூடங்கள் சரியா இல்ல, நம்ம அதெல்லாம் சரி பண்ணுவோம்னு பேசினாரா? எதுவுமே பேசல. சரியா? அவர் பேசினது எங்களுடைய கட்சிக்கு என்ன ஒரு கொள்கை? நாங்கள் செய்ய முடிந்ததை மட்டுமே செய்ய போகிறோம். யாரும் அந்த மாதிரி வாக்குறுதி குடுத்துட்டு செய்ய முடியாத வாக்குறுதி, நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை சொல்ல மாட்டோம். அப்புறம் எதுக்கு அவ்வளோ பேப்பரு? அத்தனை பேப்பர்ல அதுதான் இருந்ததா? அவ்வளோ பேப்பர் வச்சிருந்தீங்க. மாத்தி குடுக்குற அளவு அதாவது 4 பேப்பர குடுத்துட்டு இன்னொரு 4 பேப்பர் எடுத்து ஒரு 8, 10 பேப்பர் வச்சுட்டு பேசுற அளவு இருந்ததுல, என்ன பேசுனீங்க? அந்த பேப்பர்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த பேப்பர்ல பாருங்க, உங்க ஊர்ல குடி தண்ணி இல்லன்னு சொன்னாங்க. உங்க ஊர்ல மழை இது இல்ல, ரேஷன் கடை இல்லன்னு சொன்னாங்க. உங்க ஊர்ல இப்படின்னு பார்த்து அவர் சொல்லியிருந்தாருன்னா, அந்த பேப்பர் அவருக்கு யூஸ். ஒரு 10 பேப்பர் கையில வச்சுக்கிட்டு, சினிமா டயலாக் மாரி, அந்த திரும்புங்க, நிமிர்ந்து பாருங்க, நேரா பாருங்க, மேல பாருங்கன்னு எழுதி குடுத்தாங்களான்னு தெரியல. அவரு மக்கள் பிரச்சனையை பேசவே இல்ல. நாங்க வந்தா இத செய்வோம்னு சொல்லி, சரி கொள்கை ரீதியா அந்த தலைவர்கள பத்தி ஏதாவது பேசினாரா? அந்த கொள்கை தலைவர்கள பத்தி ஏதாவது சொன்னாரா அந்த இடத்துல? இல்ல. திமுக மேல திமுகவினர் ஆட்சி சரியில்லைன்னு பொதுவா சொன்னாரு. பிரிச்சு எல்லாரையும் எவ்வளவு ஊழல் வழக்குகள் நடக்குது. அத பத்தி எதனா பேசினாரா? இங்கே அவர்கள் செய்யக்கூடிய ஆட்சி நிர்வாகமின்மை காரணமா கடன் சுமை இவ்வளவு வந்திருக்கே, அதெல்லாம் பிரிச்சு தெளிவா மக்களுக்கு பேசினாரா? சார் ஒரு டீ கடையில 10 நிமிஷம் டீ குடிக்க போகும்போது அங்க ஒருத்தன் பேசிட்டு இருப்பான் சார். ஒண்ணும் சரியில்லப்பா, ரோடு ஒண்ணும் சரியில்ல. நேத்து வண்டியில போனேன், தடுக்கி விழுந்துட்டேன். இவ்வளவுதான் நம்ம காதுல விழும் வந்துரும். அந்த மாதிரி இருந்தது ஒரு பேச்சு. அதாவது மக்களுக்கு நீங்க போன இடத்துல ஒரு தெளிவான ஒரு அறிக்கை, தெளிவான ஒரு இத சொல்லணும். உங்களுடைய கொள்கை இல்ல மக்கள் பிரச்சனை. 3மே அவர் பேசல. அவர் நேத்து என்ன சொன்னாரு? திமுகவை எதிர்ப்பேன், பாஜகவை எதிர்ப்பேன். இத அந்த ஒரு மைண்ட் செட்லயே தான் பேசுறாரு. அத தாண்டி அவர் வரல. அவருக்கு ஒரு இருக்கு. பெரிய ஓட் பேங்க் இருக்கு. ரசிகர்கள். கிட்டத்தட்ட 8% இருக்கு. ஆனால் இதே ரீதியில அவர் போனாருன்னா, அது மைனஸ் தான். அவர் நான் என்ன செய்ய போறேன்?
ஏது செய்ய போறேன், மக்களுக்கு இதான் பண்ண போறேன்னு சொன்னா மட்டும்தான் அவரால இன்னும் கொஞ்சம் தாண்ட முடியும். தனித்து ஆட்சியெல்லாம் வர முடியாது. இத்தனை நாளா கொள்கை தலைவர்களாக ஒரு 5 பேரை வச்சிருந்தாரு. இந்த பிரச்சார வேன்ல பாத்தீங்கன்னாக்க யார் போட்டோ போட்டாரு? அண்ணாதுரை அவர்கள் போட்டோவும் திரு எம்ஜிஆர் அவர்கள் போட்டோவும் போட்டார். ஏன் அந்த கொள்கை தலைவர்கள் அங்க நீங்க வைக்கல? அப்ப இப்ப எப்ப திடீர்னு கொள்கை தலைவர் ஆனாங்களா அவங்க? நீங்க 5 பேரை அறிவிக்கும் போதே இந்த 7 பேரா 2 பேரையும் சேர்த்து போட்டிருந்தீங்கன்னா கேள்வி கிடையாது. நீங்க 5 பேரை தனியா வச்சீங்க. வண்டியில இந்த 2 பேரோட போட்டோ போட்டு நீங்க கிளம்பி போறீங்க. எதுக்கு போறீங்க? அப்ப இவங்க உங்க கொள்கை தலைவர்களா? கொள்கை தலைவர்களா சொல்லுங்க. அப்போ 2009 ஈழத்துல படுகொலை நடந்த போது இங்க வந்து டிராமா நடத்தினாரு அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்களை எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதும் இவரும் வந்து அந்த காலத்துல வந்து நான் வந்து பேசுறேன், ஈழத்துக்காக பேசுறேன் பேசினவர் தானே. அதெல்லாம் பேசுங்க இப்ப மக்கள்கிட்ட. ஏன் பேசுறது இல்ல? அண்ணாதுரை வச்சுட்டீங்க. அப்ப நீங்க திமுக ஓட்டுகளை கவர்றீர்கள் என்றால் எப்படி கவருவீங்க? அவங்க செஞ்ச தப்பு சொன்னா தானே கவர முடியும். நீங்க ஒண்ணுமே பண்ணாம சும்மா போட்டோ போட்டு போனா வந்துருவாங்களா? அப்ப கலைஞர் அவர்கள் செஞ்சதை சொல்லணும், ஸ்டாலின் அவர்கள் செய்யறத சொல்லணும், செய்யக்கூடிய தவறுகளை எதுவுமே பேசாம மொட்டை ஒரு பொத்தாம் பொதுவாக பேசிட்டு 2 பேர் போட்டோ வச்சுட்டு போனீங்கன்னா வந்துருவாங்களா உங்களுக்கு? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்களை சுலபமா இப்படி போய் போட்டோ போட்டு ஏமாத்திட்டு வந்துடலாம்னு நினைக்கிறீங்களா? யாரை ஏமாத்துறீங்க? நீங்க இந்த பக்கம் இவரு, அந்த பக்கம் அவருன்னா இந்த 2 பேருடைய கொள்கை தான் உங்க கொள்கைனா அதுக்கு தான் ஆல்ரெடி 2 கட்சி இருக்கே. அண்ணாதுரை அவர்களின் கொள்கை திமுக இருக்கு, எம்ஜிஆர் அவர்களின் கொள்கை அதிமுக இருக்கு. உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? இவங்க 2 பேரையும் தலைவர்களா ஏற்றுக்கொண்டவர்கள் உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடுவார்கள்? அவங்க ஆளுங்க 2 பேர் இருக்காங்கல்ல. அப்ப நீங்க என்ன கொள்கையில வண்டி எடுத்துட்டு போறீங்க? நீங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு ரோட் ஷோ பண்ணிட்டு மேல ஏறி எங்க நின்னு கையாட்டுறதுக்கு இதுக்கு இல்ல. சரி. இன்னொன்னு இவர் வந்து எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணாதுரையும் போடுறாருன்னா அந்த வழியில இவர் பண்றாருன்னா இந்த 2 தலைவர்களுமே சீரியஸா சொல்றேன், அவங்க 2 தலைவர்களும் மக்களோட மக்களாக கையை கொடுத்து மக்கள்கிட்ட பேசி மக்களோடு நடுவுல புழங்கி இருந்தவங்க. புழங்கினவங்க. இவரு வண்டி போகுது, அங்கிருந்து மாலை கொடுக்குறாங்க. மாலை அங்கிருந்து சைட்ல இருந்து எடுத்துறாங்க பெரிய மாலைய. கையை வெளியில நீட்டுறாரு. அங்க இருக்கிறவங்க கை கொடுக்குறாங்க. கையை டக்குன்னு உதறி தட்டி விட்டுட்டு அந்த மாலையை மட்டும் அப்படியே கண்ணாடி வழியா மாலையை வாங்கி வண்டிக்குள்ள போட்டுட்டு கழுத்துல எல்லாம் போடல வண்டிக்குள்ள போட்டுட்டு வண்டி எடுக்க சொல்றாரு. இதை திரு எம்ஜிஆர் அவர்கள் செய்தாரா, அண்ணாதுரை அவர்கள் செய்தாரா, இல்ல கலைஞர் அவர்கள் செய்தாரா? 3 பேருமே செய்யல. நீங்க இவங்க போட்டோ பின்னாடி போட்டுட்டா நீங்க அவங்கள மாதிரி ஆயிர முடியாது. சரிங்களா? நீங்க ஒருத்தர் இவர மாதிரி நானே இவர மாதிரினா ஏஐல வேணா நீங்க போட்டோ மாத்திக்கிங்க. ஃபேஸ் ஆப்ல போய் போட்டோ மாத்திக்கிங்க உங்க போட்டோவை. வேற எதுவும் பண்ண முடியாது. அவங்க போட்டோவை போட்டதுனால தான் நீங்க வந்துட முடியாது. சரி. இவர் சொல்றதை இவர் கட்சி உறுப்பினர் மூலம் கேட்கறாங்களா? அத மூலம் சொல்லுங்க. இவர் கட்சியில இருக்கிற இவர் ரசிகர்களா இருக்கக்கூடிய அந்த மக்கள் மூலம் கேட்கறாங்களா? ஒருத்தர் ஒரு டப்பா தகர இது மேல ஏறிட்டாரு. அவரை இறங்க வைக்கிறதுக்கு இவர் 10 நிமிஷம் மைக்ல சொல்றாரு. இறங்கு இறங்கு இறங்குன்னு கத்துறாரு. கூட இருக்கவங்க எல்லாம் கை காட்டுறாங்க. நீங்க கரெக்டான அமைப்பு எப்படி இருக்கணும்னா அவர் ஏறின உடனே அந்த 10 பேர் சைட்ல நிக்கிற அந்த வந்த கூட்டத்துல இருந்து ஒரு 10 பேர் மேல ஏறி அந்த பையனை டக்குன்னு கீழே இறக்கி விடுறதுதான் ஒரு நிர்வாகி. ஒரு நிர்வாகி. இது வந்து எதுக்குன்னா விஜய் அவர்களே சொல்லட்டும், அதுக்கப்புறம் இறங்கட்டும். இது வந்து ஒரு ரோட் ஷோ டிராமா மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. டிராமா மாதிரி பண்றாங்க. இப்போ இதையெல்லாம் மீறி நாங்க வந்து இதை பண்ணிட்டோம். தமிழுக்காக நாங்க நிறைய பண்ண போறோம், தமிழர்களுக்காக பண்ண போறோம். நீங்க தமிழர்களுக்காக என்ன பண்ணணும்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. சரி, தமிழுக்காவது ஏதாவது உருப்படியா பண்ணுவீங்கன்னு பார்த்தா உங்க கட்சி மேடையில எல்லா மேடையிலையும் முதல்ல ஏறுறவரு மானை வளர்க்கணும்ன்றாரு. என்ன மானை வளர்க்கணும்னு யாருக்கும் தெரியல. அந்த மாதிரி ஒரு தமிழ் யாருமே கேட்டதில்லை. 85,000 அந்த மாதிரி ஒரு வார்த்தை யாருக்கு வருதுன்னு தெரியல. முதல்ல மேடையில இவர் கூட இருக்கவங்க தமிழ் சரியா படிக்கணும். அதுவும் படிக்கிறது. அப்ப தமிழையும் வளர்க்கல, தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்வீங்கன்னு சொல்ல மாட்டீங்க. இது கமல் அவர்கள் ஒரு தடவை சொன்னாரு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. என்னுடைய தேர்தல் அறிக்கை நான் வந்து எதுவுமே சொல்லல, வாக்குறுதி இல்லை. ஏன்னா காப்பி அடிச்சிருவாங்க, நான் சொல்லல. ஏன்னா ஏதாவது சொன்னா காப்பி அடிச்சிருவாங்க, அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இவர் அந்த மாதிரி நிறைவேற்ற முடியாத நான் சொல்ல மாட்டேன், அது செய்யறத செய்வேன். செய்யறது இவங்களே செய்வாங்களே. 4000 கோடி சென்னைக்கு பேக்கேஜ்னு நம்ம பார்த்தோம். 4000 கோடி சென்னை வெள்ளம் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. அதுல எவ்வளவு செஞ்சாங்க? ஒரு 400 கோடி செஞ்சிருப்பாங்க. அவங்க முடிஞ்சது 400 கோடி செஞ்சுட்டாங்கல்ல. அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? அப்போ முடிஞ்சதான் செய்வோங்கிறதுக்கு இவங்களே போதுமே, நீங்க வர வேணாமே. ஸோ விஜய் அவர்கள் மூலம் தெளிவான ஒரு அரசியல் பாதையை எடுக்கணும். இதுதான் என்னுடைய முடிவுன்னு எடுக்கணும். இதெல்லாம் அவர் எடுத்தா மட்டும்தான் அவரால் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். இல்லை என்றால்
கூட்டத்தை பார்க்கறது, ஓட்டை கொஞ்சம் பிரிக்கிறது அப்படிங்கிற நிலைமையில தான் அவரால் இருக்க முடியும். ஏன்னா இவர் விஜயகாந்த் கிடையாது, இவர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கிடையாது. ஒரு இடத்துக்கு இவருக்கு வந்துட்டா சொன்னா கேட்பாங்க. கமல் அவர்கள் இவ்வளவு வருடம் இருந்து நற்பணி மன்றம் என்ற பெயரில் ஊருக்கு ஊரு பல நல்ல இதெல்லாம் செஞ்சாலும் ரசிகர் மூலமா அவரால் தேர்தலில் வெற்றி பெற முடியல, தேர்தல் அரசியல்ல ஜெயிக்க முடியல. அப்புறம் டார்ச் லைட் எல்லாம் தூக்கி போட்டு இங்கதான் போய் சேர்ந்து ஐயா ஒண்ணு கொடுங்கன்னு சொல்லி வாட்ச்மேன் ஆகி கடைசியில ஒரு ராஜ்யசபாவா. அப்போ இவர் என்ன செய்ய போகிறார்? தெளிவான பார்வை இல்லை, அவருடைய மன்றங்களுக்கு பார்வை, நிர்வாக திறமை இல்லை, கட்டுக்கோப்பு இல்லை. ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா அத்தனை கம்பியும் உடைச்சிட்டு போறாங்க, கம்பியை ஏறி உடைச்சுக்கிட்டு தள்ளிட்டு போறாங்க. ஏங்க பொது சொத்துக்கு ஒருத்தங்க எப்போ ஊர் விளைவிக்க கூடாது, நம்ம ஒழுங்கமா இருக்கணும், சுய கட்டுப்பாடு இருக்கணும்னு நினைக்கிறதுக்கே அங்க இல்லாத போது அப்புறம் நீங்க இவங்களை எந்த விதத்தை சேர்ப்பீங்க? அப்புறம் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா கம்பி திருடிட்டு போயிடுறீங்க, நான் தான் அது காசு கட்ட வேண்டியிருக்குன்னு சொன்னாரு. இவர் உங்க விஜய் கட்சியில புஷியானந்தவர் என்ன சொன்னாரு? நாற்காலியை தூக்காத, மேல ஏறாத, மரத்து மேல போகாதன்னு கத்திட்டு இருக்காரு. அப்ப பசங்களை ஒழுங்குபடுத்தி நெறிமுறைப்படுத்தி இங்க வருவதற்கு உங்களுக்கு முடியவில்லை என்றால் நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி நெறிமுறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி என்ன செய்ய போறீங்க? சோ அவர் என்ன அடுத்த கட்டத்துக்கு வரணும்னா ஒரு தெளிவான பார்வை வரணும். அவர் முதல்ல தன்னை சரி செய்து இதுதான் என்னுடைய நோக்கம், இதுதான் என்னுடைய திட்டம்னு சொன்னால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு அவரால் வர முடியும். அடுத்த காணொலியில இறுதியான கேள்வியா, திடீர்னு முன்னாள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இப்ப குறி வைக்கப்படுறதா நம்ம பாக்குறோம். அவர் எந்த பதவியிலுமே இல்ல, எந்த இதுலயுமே ஜெயிக்கல, ஆனா இவ்வளவு காசு எப்படி இந்த நிலங்கள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இப்ப அவர் டார்கெட் பண்றதை பாக்குறோம். என்ன இது பின்னணியில யார் இருக்கா? இல்ல அதாவது இந்த கேள்வி நான் ஊடகத்துல பார்த்த போது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது. இந்த கேள்வி நான் ஊடகங்கள்ல வரிசையா தொடர்ச்சியா இந்த ஒரு வாரமா நான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய ஊடகங்கள் கட்சி சார்ந்த ஊடகங்கள் நிறைய இருக்கு, அவங்க எல்லாம் அதை போடுறாங்க. இவர் எந்த பதவியிலும் இல்லை, கட்சி பதவியில் எதுவுமே இல்லை, அரசியலில் எந்த பதவியும் இல்லை, இவ்வளவு பணமே எப்படி வந்தது? அரசியல்ல ஒரு எம்பி எம்எல்ஏவா இருந்தாலோ ஏதோ தலைவர் பதவியில இருந்தாலோ இவ்வளவு சொத்து சேர்த்தாக்க ஊழல். உங்க வருமானத்துக்கு மேல சொத்து சேர்த்தீங்கன்னா ஊழலும்பாங்க. அதுக்கப்புறம் சொந்த சொத்து இருக்குன்னு சொன்னா அது கணக்காட்டிட போறாங்க. அவர்தான் கணக்கு. பதவியில் இல்லாம எப்படி காசு வரும்னு கேட்டா அப்ப பதவியில் வந்தா காசு வாங்கிடுவீங்க, அதானே நீங்க மக்கள் இங்க சொல்ல வராங்க அந்த ஊடகங்கள். அந்த ஊடகங்கள் சரி. இப்ப அண்ணாமலை அவர்களோட விஷயத்துக்கு வரும். அவரு கொஞ்ச நாளைக்கு முன்ன இப்ப நிலம் வாங்கினாரு பிரச்சனைக்கு அப்புறம் இல்ல, முன்னாடியே சொன்னவரு, நான் நிலம் வாங்க போகிறேன், ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண போறேன், இளைஞர்களுக்கு சிறப்பான ஒரு சப்போர்ட்டா இருந்து அதை செய்ய போறேன், நிறைய இளைஞர்களுக்கு வழிகாட்ட போறேன், அது மாதிரி சில திட்டங்கள் இருக்கு என்கிட்ட அப்படின்னு இந்த பிரச்சனைக்கெல்லாம் இப்ப வரதுக்கு இல்லாம முன்னாடியே சொன்னார். நான் தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அட்லீஸ்ட் வாரத்துல 2 நாளாவது நான் போய் அங்க விவசாயம் பார்க்கணும், எனக்கு அதெல்லாம் பண்ணணும், நிறைய பேரை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். சரி, அவர் மேல இப்போ குற்றச்சாட்டு என்ன? இங்க அவர் இந்த இடத்த இவ்வளவு கம்மியா வாங்கிட்டாரு, இவ்வளவு காசு கொடுத்துட்டாரு, அவர் மீதிய இதுவா கொடுத்துட்டாரு, கருப்பு பணமா கொடுத்தாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, சொல்றவர் ரொம்ப விவரமானவரா இருந்தா பரவாயில்ல. அவரே எங்க என்ன பேசணும்னு தெரியாம பல இடங்கள்ல பல்பு வாங்கி உள்ள போயிட்டு வெளில போயிட்டு உள்ள போய் வெளில போய் ஆட்டம் காட்டினவங்க சொன்னாங்க. அவரு சொல்றேன். இப்போ இந்த பத்திரம் எவ்வளவு பண்ணியிருக்காங்க, இவர் எவ்வளவு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட எவ்வளவு காசு வந்திருக்கு, இது ரொம்ப தெளிவா பத்திரப்பதிவு போது கொடுப்பாங்க. இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. நீங்க ஆர்டிஐ போட்டு வாங்கினா கூட அவரை பத்தி வாங்கிடலாம், எவ்வளவுக்கு இது வாங்கியிருக்காங்க, இந்த கைட்லைன் வேல்யூ எவ்வளோ, ஏரியால கைட்லைன் வேல்யூ எவ்வளோ, அந்த எவ்வளவுக்கு வித்திருக்காங்க, ஸ்டாம்ப் டியூ எவ்வளவு கட்டினாங்க, இவ்வளவு கட்டினா எவ்வளவு வரும், இதுக்கு இவ்வளவு வரும் தெரியும் எல்லாருக்கும். சரி, அந்த இடத்த சில நண்பர்கள்லாம் போய் வீடியோ எடுத்து வர போட்டிருந்தாங்க, இதுல முகநூல் எல்லாம் பார்த்தேன். அந்த இடத்துல இத்தனை கோடிக்கு இருக்குன்னு சொன்னா நான் என்ன சொல்றேன்னா, திரு அண்ணாமலை அவர்களுக்கு நல்ல ஒரு முடிவா இருக்கும். ஐயா நீங்க 80 கோடி கொடுத்து இவங்கள்ட்ட அதை வித்துட்டு பக்கத்து கிரவுண்டை வாங்கிக்கிங்க, இவங்கள்ட்டயே அதை 80 கோடிக்கு வித்துருங்க, பக்கத்து கிரவுண்டை நீங்க வாங்கி உங்களுடைய திட்டப்படி நல்லதா செய்யுங்க மக்களுக்கு. ஏன்னா இவ்வளவு நல்லவர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு 80 கோடி கொடுத்து அந்த நிலத்தை வாங்கிக்கிறேன்னு வித்துருங்க சார், பக்கத்து கிரவுண்டே வாங்கிக்கலாமே, அதுக்கு பக்கத்து கிரவுண்டை நல்ல விதமா இதே மாதிரி கம்மியா வாங்கிக்கிங்க, யார் வேண்டாம்னா. ஏன்னா இவங்க எல்லாருமே குறி வைக்கிறது இந்த ஊடகங்கள் மூலமா, பல பல அரசியல் வியாதிகள் மூலமா.
அரசியல்வாதிகள் இல்லை, அரசியல் வியாதிகள்னே சொல்றேன். அரசியல் வியாதி இந்த மாதிரி பேசுறதுங்கிறது அதான். ஏன்னா இவ்வளவு தூரம் கட்சியை வளர்த்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து, அதாவது நான் வேற ஒரு நண்பர்களை சொன்ன மாதிரி ஜீரோல இருந்து நாங்க பாஜக இவர் கொண்டு வந்தாரு, ஜீரோல இருந்து அப்படியே கொண்டு வந்தாரு இவர் தான் அப்படிலாம் பேசல. 5-6% ஓட்டு இருந்த ஒரு கட்சி சுயமாக 11-12% ஓட்டேஜ் கொண்டு வந்து, ஓட்டு அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் ஓட்டு கொண்டு வந்து கூட்டணி வச்சா 18-19% வரும் அப்படிங்கிற நிலைமையில கட்சியை வளர்த்துட்டாரு. இன்னொன்னு உடனே இவங்க கேட்கலாம், 4 எம்எல்ஏ வந்தது இவராலையா, அப்போ அவர் தானே தலைவர், இவர் இல்லையே வேற ஒரு தலைவர். சார் எப்படி இருந்தா என்ன சார், இவர் வந்ததுக்கு பிறகு ஒரு எழுச்சி 24 தேர்தலில் ப்ரூவ் பண்ணார்ல, இவ்வளவு பெரிய எங்கள்கிட்ட வாக்கு வங்கி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணார்ல. சோ இது அரசியல்ல பல பேருக்கு புகைச்சலா இருக்கு. பல வருஷமா நம்ம பெஞ்சு தேய்ச்சிட்டு இருக்கோம், நம்ம கூப்பிட்டா கூட யாரும் திரும்புறதே இல்லை, இவர் திரும்பலைன்னா கூட பல பேர் கூப்பிடுறானே அப்படிங்கிறதுதான் பல பேருக்கு வருத்தம். ஏன்னா இன்னைக்கு அவர் அண்ணாமலை அவர்கள் தலைவர் இல்லை, பொறுப்பாளர் இல்லை அப்படின்னா கூட இன்னைக்கும் பிஸியா, சார் எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வாங்க, எங்க வீட்டு காது ஊத்துவாங்க, எங்க ஊர்ல மீட்டிங் வாங்க, எங்க ஊர்ல பேசுங்கன்னு அத்தனை பேர் கூப்பிடுறாங்க அவர். அது சிலருக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. சரி, நம்ம எப்படி பார்ப்போம். இந்த ஊடகங்கள் எந்த செய்திய பெருசுபடுத்திட்டே இருப்பாங்க, நல்லா பார்க்கணும். திமுக சார்ந்த, திமுக கூட்டணி சார்ந்த அறிவாலயம் அவங்க சைட்ல இருக்கிற எந்த பிரச்சனையும் எந்த உணவும் போடாது. ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னார் இல்லையா, அது மாதிரி இங்க இருக்கிற ஒரு எதிர்கட்சிகளை பத்தி மட்டுமே தான் போடணும். அதுல வலிமையா இருக்கக்கூடியவர் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்களை பத்தி நீங்க இங்க பிரச்சனை கிளப்பி விட்டாதான் பாஜக உட்கட்சி பூசல் வரும். பாஜக உட்கட்சி பூசல் வந்தா, அதாவது அவருக்காக ஒரு இளைஞர் கூட்டம் இங்க நிறைய புதுசா வந்தாங்க இல்லையா, அரசியல் பார்வை பார்த்து புதுசா வந்தவங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்களா அண்ணாமலை அவர்கள் இப்படி சொல்லிட்டாங்க, அதனால நம்ம பாஜக ஓட்டு போடக்கூடாதுன்னு பேசுவாங்க. அது ஒரு பேசு பொருளாகும். அது மூலமா ஏதாவது பண்ண முடியாதா அப்படிங்கிற நப்பாசையில இந்த ஊடகங்களை வைத்து செய்திகளை திரித்து இங்க இப்படி பிரிவினை பண்ணி பண்றாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளா பத்திரப்பதிவுத்துறையில இந்த கருத்து சொன்னவங்களோட நண்பர்கள்லாம் இருப்பாங்க. இவரை யாரெல்லாம் குற்றம் சொல்றாங்களோ, கண்டிப்பா நீ இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு சொல்ற, நீ இத்தனை வருஷமா அரசியல்ல இருக்க, நீ இவ்வளவு பெரிய நீ பேசுனா இவ்வளவு பெரிய இதுல பரபரப்பா வரும்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கிறவங்க, உங்களுடைய திமுக நண்பர்கள் இல்லை அரசு அதிகாரிகள் யாரையானு கேட்டு ஆர்டிஐ போட்டு அந்த நிலத்தோட அசல் டீட்டெயில் எல்லாம் வாங்கி இவர் கேஷ் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு ஒரு கொடுத்துட்டாரு, கேஷ் கொடுத்து வாங்கிட்டாருன்னு சொல்றாங்கல்ல, வழக்கு போடுங்க. நான் அதுக்கும் இன்னொன்னு சொல்றேன், மறுபடியும் வேணா மக்களுக்கு புரியும் ஈஸியாங்கிறதுக்காக நான் அதை இதுவா சொல்றேன், ரிலேட்டடா. ஒரு படத்துல ஒரு பத்திரிகையாளர் ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவாரு, ஊழல் வழக்குல அந்த ஊழல் வழக்குல முதல்வருக்கு தொடர்பு இருக்கு, 2 நாள்ல அவரை பத்தி நான் செய்தி வெளியிடுவேன் அப்படிம்பாரு. உடனே ஒரு கதாநாயகன் காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுவார், நேரம் போயிட்டு ஒண்ணு அவர் பேர்ல ஆதாரம் இருந்தா கொடு, அவர் உள்ளத்துக்கு போடுறேன், ஆதாரம் இல்லைன்னா ஒன்னத்துக்கு உள்ள போடுவாங்க. அந்த மாதிரி தான் இவர் பேர்ல இருக்கவங்க என்னன்னா, வழக்கு போடு, இல்லையா மன்னிப்பு கேளு. உங்ககிட்ட வழக்கு போட முடியலன்னா மன்னிப்பு கேட்டுரு. ஏன்னா 2 தான். உன்கிட்ட ஆதாரம் இருக்குல்ல, அவரு இவ்வளவு கோடி கருப்பு பணம் கொடுத்திருக்காரு தைரியமா சொல்றல, கேஸ் போடு பாப்போம். ஏன்னா இன்னைக்கு நீதிமன்றம் இவர் பாஜக ஆள் என்பதால் உடனே வெளியே விட்டு விடும் அப்படின்லாம் பேச முடியாது. எத்தனையோ வழக்குகள் இன்னைக்கு நீதிமன்றத்தில் மத்திய அரசு மற்றும் பல துறைகள் சார்ந்த வழக்கெல்லாம் எதிராக பல தீர்ப்புகள் கொண்டிருக்கின்றன. ஒன்னும் யாரும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவெல்லாம் இங்க கொடுத்துட மாட்டாங்க, உடனே கண்ணு மூடிக்கிட்டு நீதித்துறை கொடுக்காது, ஒரு அளவுகோல்லாம் வைத்திருக்கிறாங்க. அப்போ இவர் மேல இருந்தா கேஸ் போடுங்க சார், ஆதாரம் இருந்தா. அவர் பேஸ் பண்ண ரெடியா இருக்காரு. முன்னாடி அப்படிதான் ஒருத்தர் வாட்சுக்கு என்ன பில்லுன்னு கேட்டாரு, இவரு பில்லு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் பில் போர்ட்ல கூட போட்டோ போட முடியாத அளவுக்கு ஆயிட்டாரு, அவரு அந்த அளவு ஆயிட்டாரு. அப்போ இங்கே காழ்ப்புணர்ச்சி காரணமாக பாஜக வளர்ந்து விட்டது, அதனுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இவர் இருக்கிறார். இவர்தான் ஒரு புது ஃபேஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது அதை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகளும் எதிரானவர்களும் சேர்ந்து இதை ஒரு பிரச்சனையா பெருசு பண்ணி பண்றாங்க. ஆனா அதுக்கெல்லாம் பெருசா மக்கள் யாருமே எனக்கு தெரிஞ்சு ரெஸ்பாண்ட் பண்ணி பேசின மாதிரி தெரியல எங்கேயுமே.
கட்சிக்காரங்களும் பேசல, பொதுமக்கள்லையும் யாரும் பேசல. சொன்னவங்க தனக்கு தானே தனியா பேசுனாங்க, போயிட்டாங்க. நீங்க நல்லா யோசிக்கணும். திரு அண்ணாமலை அவர்கள் வந்தபொழுது, பொறுப்புக்கு வந்தபொழுது, இன்னொரு தலைவர் மேல அப்பதான் அதுக்கு முன்னாடி தான் வந்து இன்னொரு தலைவர் மேல வந்து தேர்தல் நிதியை கையாண்டு விட்டார். ஐயோ! அம்மா நீங்க ஒரு பிரச்சனையை கிளப்பி விட பார்த்தாங்க. அதுவும் ஒண்ணும் இல்ல, பொசுக்குன்னு ஆயிப்போச்சு. சொன்னவங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு, பொசுக்குன்னு ஆயிப்போச்சு. நீங்க இங்க வந்து ஒருத்தர் மேல அவதூறு பண்ணணும்னு முடிவு பண்ணா, இவங்களுக்கு வந்து எப்படியான இமேஜ் டேமேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணா, உடனே பணம் வாங்கிட்டாங்க, பணம் எடுத்துட்டாங்க, பணத்தை இது பண்ணிட்டாங்க. அரசியல்ல ஆரோக்கியமா பேசுறதுக்கு முடியாதவங்க இப்படித்தான் பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் வந்து இங்க சகஜம். ஆனால் அதையெல்லாம் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப துணிவோடு எதிர்கொண்டு கருத்தெல்லாம் அவருடைய விளக்கத்தை கொடுத்திருக்காரு. எப்படி லோன் வாங்கினேன், நான் என்ன பண்ணேன், அடுத்து என்ன பண்ண போய் எல்லாமே தெளிவா சொல்றாரு. இன்னைக்கு டிஜிட்டல் இதுல எல்லாமே கையில இருக்கு. யாராலையும் மறைக்கலாம் முடியாது. சரிங்களா? அதனால ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். சொல்றவங்க முடிஞ்சா ஆதாரத்தை கொடுக்கணும். அப்படி இல்லையா, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அவங்களுக்கு, குற்றம் சொன்னவங்க ஆதாரம் இல்லை அப்படின்னு சொன்னா, ஐயா நான் சும்மா சொன்னேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிருங்க ஐயா. அதான் உங்களுக்கு நல்லது. இல்லை என்றால் மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு காலம் வரும். பொது வெளியில வந்து, ஊடகத்தின் வாயிலா இல்ல, பொது வெளியில் வந்து நீங்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும். அன்னைக்கும் உங்களுக்கு அந்த உண்மை புரியும். இதுதான் என்னுடைய பார்வை.